எங்க ஒரு நிமிஷங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தப்போ யூத இனத்துல பிறந்தாருங்க. பொதுவா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒத்தே வராதுங்க. ஏன்னா யூதர்கள் தங்களை பெரியவங்களாகவும் சமாரிய ஜாதிய தாழ்ந்தவர்களாகவும் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது சமாரியா அப்படிங்கிற ஒரு ஊர் வரும்போது அவருக்கு திடீர்னு தண்ணி தாகங்க. அப்போ ஒரு கிணத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு போய் பார்க்கும்போது அங்க ஒரு சமாரிய பெண் தண்ணி பிடிக்க வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட போய், நான் தாகமா இருக்கேன், கொஞ்சம் தண்ணி தான் கேட்டாருங்க. அப்போ அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க யூதரா இருக்க சமாரியர்கிட்ட எப்படி தண்ணி கேட்குறீங்க, நீங்க பொதுவா அந்த மாதிரி கேட்க மாட்டீங்களேன்னு அப்படி சொல்லும் போது, இந்த உலகத்தையே படைச்சு மனுஷங்களையும் படைச்சவரு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொன்னாரு, ஆமா நான் யூதன் தான், ஆனா வேற வழி இல்லை, தண்ணி தாகமா இருக்கு, ஆனா நான் பெருந்தன்மையோட கேட்கிறேன், தண்ணி தா அப்படின்னு சொல்லுங்க. நீ எந்த ஜாதி எந்த மதம் நீ எங்க இருந்து வர எதையுமே பார்க்காம அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீர் கேட்பமா அப்படின்னு சொன்னாருங்க. இது மூலியமா என்ன தெரியுங்களா சொல்ல வர, இயேசு கிறிஸ்து ஆதியில ஆதாம் என்பவனை மண்ணுனால உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை உருவாக்குனாருங்க. ஆண்டவர் மனுஷனை மண்ணுனால படைச்சனால அவன் மரிச்ச பிறகும் மண்ணில் போய் புதைக்கிறாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆனா இந்த இடப்பட்ட காலத்துல எவ்வளவு பிரிவினைகள், நான் பெரிய ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி, நான் பெரிய பணக்காரன் நீ ஒரு ஏழை சொல்லிட்டு எவ்வளவு பிரிவினைகளுக்கு. இந்த உலகத்தை நம்ம படைச்ச அந்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை நான் தான் உங்களை படைச்சேன் நீங்களாம் என்னோட தாழ்ந்தவங்க நினைச்சிருந்தாருன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறைச்சிருப்பாருங்க. அப்படி இல்லைல்ல, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவே எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம்னு பார்க்காம இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது இந்த கொஞ்ச காலம் வாழ்ற இடப்பட்ட காலத்துல நம்மளுக்குள்ள எத்தனை பிரிவுக. சில இடத்துல இந்த ஜாதிக்குன்னு சபை இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் கோயில்களையும் இந்த கோயில்ல இந்த ஜாதிக்காரன் தான் போக முடியும், இந்த ஜாதிக்காரன் தான் போகக்கூடாதுன்னு எவ்வளவு பிரிவினைகள் இருக்கு. அப்பேற்பட்ட ஆண்டவரே நம்மளை எல்லாரையும் சமமா பார்க்கும் போது இந்த உலகத்துல பிறந்த நம்மளும் எல்லாரையும் சமமா பார்த்து நீ பெரியவன் நான் பெரியவன் இல்லாம நமக்கு பணம் கொஞ்சம் அதிகமா இருந்தா ஏழையா இருக்கிறவங்கள பணத்தை கொடுத்து அவங்கள சமுதாயத்துல உயர்த்த பார்க்கணுங்க. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கும் போது நம்மளும் ஒருவரையோரே நேசிக்கணும்ல. இதெல்லாம் ஏன் தெரியுங்களா சொல்றேன், இந்த உலகம் அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை வரப்போகுதுங்க. இந்த ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருப்பாருங்க. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்தாலும் சரி, இல்ல எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்க போறது இல்லைங்க. நீங்க இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புற நற்கிரியைகளை செய்யும் போதுதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா காலம் இனி செல்லாது, சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை வரப்போகுதுங்க.